வேதா டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் எங்கே போனால் பாதுகாப்பு கிடைக்கும், எங்கே போனால் பாதுகாப்பு கிடைக்கும், எப்போ பாதுகாப்பு கிடைக்கும்? எங்கே போனாலுமே பாதுகாப்பு இல்லை. ஸ்கூலுக்கு போக முடியல, காலேஜ் போக முடியல, பஸ்ஸில் போக முடியல, ஒரு பொது தளத்துக்கு போக முடியல. எங்கே போனாலும் பெண்களுக்கான வன்கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் இயற்கை உபாதை கழிக்க போனால் கூட பெண்கள் அங்கே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது நடந்துச்சு. இந்த மாதிரி பெண்களுக்கு எங்கே போனாலுமே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் சமூகத்தில் நிறைய உருவாயிட்டு வருது. அது மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் 4th இயர் படிக்கிற ஒரு மாணவிக்கு அங்கே வேலை பார்க்குற ப்ரொஃபஸர் பாலியல் துன்புறுத்தல், அதாவது பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டிருக்காரு. நைட்டு 10 மணிக்கு மேலே கால்ஸ் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்க கிளாஸில் இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மாணவி என்ன பண்ணியிருக்காங்க, தைரியமாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. காவல் ஆணையர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு இப்போ காவல் ஆணையர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அபிராமிபுரத்தில் இருக்கிற மகளிர் காவல் நிலையத்துக்கிட்ட இதை விசாரிக்கும்படி உத்தரவும் கொடுத்திருக்கிறாரு. இதை விசாரிக்கும் பொழுது தான் பல உண்மைகள் அங்கே வெளில வருது. மாணவி சொன்னது எல்லாமே உண்மைதான். ஏன்னா இவங்க 10 மணிக்கு மேலே மெசேஜ் அனுப்புறது, அந்த பொண்ணுக்கிட்ட அடிக்கடி பேசுறது, கால் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை அது மட்டும் இல்லாமல் மிரட்டியிருக்காரு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க பேசும் பொழுது அதையெல்லாம் வைத்து மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டு வந்தது எல்லாமே இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது ஊர்ஜிதம் ஆயிட்டு அப்படின்னா அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படணும், என்ன தண்டனை கொடுக்கப்பட்டால் மறுபடியும் இந்த தவறு நடக்காது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இங்கே இருக்குது. ஏன்னா பல இடங்களில் இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா பெண்கள் எங்கே போனாலுமே இந்த குற்றங்கள் அதிகரிச்சுட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துக்கொள்ளப்படுற, இதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு சமூகமாக, பெண்கள் தரக்குறைவாக, பெண்கள் ஒரு போக பொருளாகவே பார்க்க வேண்டிய ஒரு தருணங்களாக தான் இது மாறிக்கிட்டு வருது. இப்போ இந்த பாலியல் துன்புறுத்தல், பாலியல் சீண்டல்கள், இது மாதிரியான விஷயங்களை ஈடுபடுற ஆண்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா திரும்ப இந்த தவறை செய்யாமல் இருப்பாங்க? ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஆண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் எப்படி வெளியில் வர முடியும்? இதற்கு முன்னாடி காலத்தில் பெண்கள் கல்விக்காகவோ இல்லை வேலைக்காகவோ எதுக்குமே வீட்டை விட்டு வெளில வராத ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் மாற்றி இப்போ பெண்கள் எல்லா துறையிலுமே எல்லா இடங்கள்லையுமே வெற்றி கொடியை நாட்டி வராங்க. இந்த சமயத்தில் இப்படி இருக்கும்பொழுது திரும்பவும் பெண்களுக்கு எதிராக ஆணாதிக்கம் நிறைந்த சில ஆண்களால் பெண்கள் சமூகம் ஒடுக்கப்படுது அப்படின்னா அதை கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இருந்து ஆகணும். பெண்களுக்கு எதிரான எல்லா வன்கொடுமைகளும் அகற்றப்படணும். ஆண்களுக்கு இந்த மாதிரியான திரும்ப திரும்ப குற்றங்களை செய்கிற இந்த ஆண்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா எல்லாம் சரி செய்யப்படும்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.